அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீன மீட்பு போர் 660வது நாளை எட்டியிருக்கிறது. அதில் முக்கியமாக உலக அரங்கில் சில நகர்வுகள், அவையும் நடந்த யுத்தமும் இன்னும் பல அரிய தகவல்களையும் பைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம். அதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் விட்டு போன 2 செய்தியும், அதன் பிறகு ட்ரம்ப் பற்றிய ஒரு செய்தியையும் நாம் இதில் பார்க்க போகிறோம். அதில் விட்டு போன செய்தி, ஹண்டலா சொல்லக்கூடிய அந்த கப்பலில் 7 பேர் காயமடைந்ததாக அல்லது இறந்ததாக தகவல்கள் வருகிறது. அவர்கள் எல்லோரும் ஒரு பட்டினி போர் இருக்கிறார்கள். அவர்களை நாடு கடத்துவேன், கையெழுத்து போடுங்கள் என்று இஸ்ரேல் கேட்கிறது. அதை ஒத்துக்கொள்ளவில்லை. நேற்று மேக்கரையில் ஒரு கிறிஸ்துவ வில்லேஜ் மீது செட்டிலர்ஸ் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். இவங்க என்ன எதை தின்னா பைத்தியம் தெரியும்னு தெரியல. அவங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ நாடுகளுடைய பகையை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய அளவில் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் கிறிஸ்தவ அடையாள சின்னங்களையும் அங்கே தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அவை இஸ்லாத்தின் கையில் இருப்பது வரைக்கும் மிகவும் பாதுகாப்பாக இருந்தது. அடுத்து இப்போ நமது நாடாளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பெஹல்காம் விஷயத்தை கையில் எடுத்திருக்கு. அதில் பெஹல்காமில் யார் தாக்குதல் நடத்தினாங்கிற விஷயத்தை இன்னும் இந்த விவாதங்களில் நாம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த 4 பேர் அல்லது 6 பேர்னு சொல்வது அவனை கண்டுபிடிச்சி அவனை தண்டிக்காத வரைக்கும். ஏன்னா நிறைய பத்திரிகைகள், குறிப்பாக ஃப்ரண்ட்லைன் உட்பட, அது ஒரு ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷன்னு சொல்கிறாங்க. ஃபால்ஸ் ஃப்ளாக் ஆப்ரேஷன்னு சொன்னால், அதாவது ஏதாவது ஒரு செயலை ஒருவர் செய்துவிட்டு இன்னொரு மீது பழி போடுவதே, அது மாதிரி தான் இதுவும் நடந்திருக்கிறது என்று ஃப்ரண்ட்லைனில் ஒரு பெரிய கட்டுரையை, அட்டைப்படை கட்டுரையே வந்திருக்கிறது. அட்டைப்படை கட்டுரையில் ஒரு பகுதியாக பலர் அதை பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். காஷ்மீர் டைம்ஸில் இருந்து அந்த பத்திரிகையை இழுத்து மூடின பிறகு அதனுடைய ஆசிரியர் லண்டனில் போய் இன்னொரு பேட்டியையும் கொடுத்திருக்கிறார். இதனிடையே நேற்று நமது நாடாளுமன்றத்தில் ஜெய்சங்கர், நமது வெளிவிவகாரத்துறை அமைச்சர், ஒரு பெரிய நல்ல டிப்ளமேட், அவர் சொல்லியிருக்காரு, ஏப்ரல் 22 இருந்து ஜூன் 17 வரைக்கும் நமது பிரதமருக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படின்னு ஒரு இதை சொல்லியிருக்காரு. அது இந்து பத்திரிகை தலைப்பில் போட்டு இருக்கிறது. ஆனால் இந்து பத்திரிகையில் நேற்று இன்னைக்கும் அதை பற்றி ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி தான் டிஸ்கஷன் வந்துகிட்டு இருக்கும்போது அது என்ன சொல்லுதா, ட்ரம்ப்பு லண்டனில் ஸ்காட்லாண்டில் ட்ரம்ப் ஸ்காட்லாண்ட் டர்ன்பெரின்னு அவனுக்கு அங்கே ஒரு கோல்ஃப் கிளப் இருக்குது. அதில் லண்டன் இப்பொழுது பிரிட்டனுடைய பிரதமர் கேர் ஸ்டாமருக்கும் அவருடைய மனைவி விக்டோரியா ஸ்டாமருக்கும் பக்கத்தில் நின்றுட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு என்று சொன்னால், இந்தியா பாகிஸ்தான் would still be at war. இந்து பத்திரிகை இன்னைக்கு உள்ள தேதியில், இந்தியா பாகிஸ்தான் would still be at war if not for my intervention, says Trump. இது 27வது தடவையோ 28வது தடவையோ ட்ரம்ப் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், என்னுடைய இன்டர்ஃபியரன்ஸ் இல்லைன்னா, நான் தலையிட்டு அந்த போரை முடித்து வைக்கவில்லை என்று சொன்னால் அந்த யுத்தம் இன்னும் நடந்து கொண்டு இருக்கும். அது அதாவது நான் ஒரு 6 யுத்தத்தை அவர் 6 யுத்தத்தை நடத்தினாராம். அதனால பீஸ் ப்ரைஸ் வாங்கி கொடுக்கணுமா. இந்த காசால் நடக்கக்கூடிய கொலைகளுக்கெல்லாம் அவர் தான் காரணம். அதை மனிதாபிமானத்தின் எதிரிங்கிற ஒரு அவார்டு இருந்தால் அதை கொடுக்கலாம். ஐசிசியில் மெம்பராக இல்லைன்னா வார் கிரிமினல்னு சொல்லி கொடுத்துடலாம். ஆனால் அமெரிக்காவினுடைய காம்ப்ளிசிட்டியை எல்லா உலக நாடுகளும் ஐசிசிலையும் ஐசிஜேலையும் கேள்வியாக எழுப்பியிருக்காங்க. அமெரிக்கா அதுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். இப்போ இவர் 6 யுத்தத்தை நடத்தினாராம். அதில் ரொம்ப முக்கியமானது நேற்று கொடுத்த பேட்டி லண்டனில், ரொம்ப முக்கியமானது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்தது. ஏன் அது முக்கியமானதுன்னு சொன்னால், 2 நியூக்ளியர் ஆர்ம்டு கண்ட்ரிஸ், 2 பேருக்கு இடையில அணு ஆயுதம் இருக்கு. நான் அவங்கள்ட்ட தெளிவாக சொல்லிட்டேன், நீங்கள் சண்டை போட்டியல்னு சொன்னால் நியூக்ளியர் டஸ்ட்டாக போயிடும். 2 நாடும் அணு ஆயுத துகள்களாக போயிடும். இது ஒரு வேளை உண்மைதான். அந்த சண்டை நீடிச்சு எவனுக்காக ஒருத்தனுக்கு பைத்தம் பிடிச்சி யாராவது ஒரு ஆள் பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே அழிந்து போயிருக்கும். அதை சொல்லிட்டு சொல்கிறான், இஃப் ஐ வேர் நாட் அரவுண்ட், நான் அதை சுற்றி இருக்கவில்லை என்றால், யூ வுட் ஹாவ் ரைட் நவ் 6 மேஜர் வார்ஸ் கோயிங் ஆன். நான் தடுக்கலைன்னா 6 பெரிய யுத்தம் நடந்திருக்குமா. இந்தியா வுட் பி ஃபைட்டிங் வித் பாகிஸ்தான். இந்தியா பாகிஸ்தானோட இன்னும் சண்டை போடும். மிஸ்டர் ட்ரம்ப் செட், ஸ்டாண்டிங் பிட்வீன் மிஸ்டர் ஸ்டாமர் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் விக்டோரியா ஸ்டாமர், whom the president was hosting a Turnberry where he is on private visit. இதை செய்தியை படித்து காட்டது. நாளைக்கு நமக்கு வரலாறு தெரியணும்ல.
அதுக்கு பிறகு எப்படி நடத்தினாங்கிறத அவர் ஒரு விளக்கமாக சொல்கிறாரு. யூசி வாட் யூ ஜஸ்ட் டிட் எஸ்டர்டே வித் 2 நேஷன்ஸ். நேற்று அவர் கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையில் நடந்த ஒரு இதை நடத்தினாரா, அதை தான் இந்தியாவுக்கும் செய்தாராம். 2 பேரும் அப்படியே டெக்ஸ்ட் இருக்கு. ஐ ஐ ஐ யூஸ் நாட் இன் ஆல் கேசஸ் பட் ஐ யூஸ் எ காம்பினேஷன் ஆஃப் நோயிங் தம் எ லிட்டில் பிட். பாகிஸ்தானே நல்ல தெரியுமா அவருக்கு, இந்தியாவும் நல்ல தெரியுமா. ஆர் இன் சம் கேசஸ் நோயிங் தம் எ லாட். சில விஷயங்கள்ல எனக்கு அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். மிஸ்டர் ட்ரம்ப் செட், எஸ்பெஷலி பாயிண்டிங் அவுட் தட் ஹீ நியூ த லீடர்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வெரி வெல். இந்தியாவில் இருக்க தலைவர்களையும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் அவனுக்கு நல்லா தெரியுமா. ஐ நோ தம் வெரி வெல். அவங்களை நன்றாகவே அறிவேன். அண்ட் யூ நோ தே ஆர் இன் த மிஸ்ட் ஆஃப் எ ட்ரேட் டீல். அவங்க 2 பேருமே என்னட்ட ஒரு வியாபார ஒப்பந்தத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ட்ரேட் டிஸ்கஷன்ஸ் வித் வாஷிங்டன். அண்ட் அதை ப்ராக்கெட்டில் போடும், ட்ரேட் டிஸ்கஷன் வித் வாஷிங்டன். இவங்க 2 பேருக்கும் இடையில் நடந்த வியாபார பேச்சில். அண்ட் எட் தே ஆர் டாக்கிங் அபவுட் நியூக்ளியர் வெப்பன்ஸ். வியாபாரத்தையும் பேசிக்கிட்டாங்க, நியூக்ளியர் வெப்பன்ஸையும் பேசிக்கிட்டாங்க. ஸோ ஐ செட், அதனால் நான் சொன்னேன், ஐ ஆம் நாட் டூயிங் எ ட்ரேட் டீல் வித் யூ கைஸ். நான் உங்களோட சண்டைக்கு நான் வியாபாரம் பண்ணலப்பா. அண்ட் தே வாண்ட் த ட்ரேட் டீல். ஆனால் 2 பேருமே வியாபாரம் வேணும்னு சொன்னாங்க. தே நீட் இட். அவங்களுக்கு அது தேவைப்படுது. ஐ ஆம் நாட் டூயிங் எ ட்ரேட் டீல் வித் யூ இஃப் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் வார். நீங்கள் யுத்தத்தை தொடர்வதாக இருந்தால் நான் 2 பேரும் கூட வியாபார ஒப்பந்தமே வச்சுக்க மாட்டேன். அண்ட் தட் இஸ் எ வார் தட் ஸ்ப்ரெட்ஸ் டு அதர் கண்ட்ரிஸ். இந்த யுத்தம் மற்ற நாடுகளுக்கும் பரவும். அண்ட் யூ வில் ஹாவ் நியூக்ளியர் டஸ்ட். இது மட்டும் ஒத்துக்கலாம். அணு ஆயுதங்களை வச்சுக்கிட்டு போட்டிக்கு நின்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபாசிசம் போல அங்கேயே வேணா பைத்தியம் முடிச்சவன் இருந்தான்னா பிரச்சனைகள் வேற மாதிரி போயிடும். அது தெளிவாக சொல்லியிருக்காரு. அடுத்தது அந்த பாசிபிலிட்டி ஆஃப் சீஸ்ஃபயர், அந்த யுக்ரைனை பற்றி பேசுகிறான். ஆக தெளிவாக இங்கே பார்லமெண்ட்ல டிஸ்கஷன் ட்ரம்ப் தான் நடத்தினாரம்னு. அது ஏப்ரல் 17 ஜூன் 22 வரைக்கும் அவங்களுக்கு இடையில எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலைன்னு அஷூரன்ஸ் பார்லமெண்ட்ல. யாரு? நம்ம ஜெய்சங்கர் அவர்கள். ஒரு பெரிய சிறந்த, எனக்கு நான் அவருக்கு மேலே கொஞ்சம் நல்ல வார்த்தையை எப்போதும் சொல்லிட்டு இருப்பேன். காரணம் என்னன்னா, அவர் ஒரு சிறந்த டிப்ளமேட். அதை இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க, பிஜேபி பயன்படுத்திக்கிட்டது. நோ கால் பிட்வீன் பிரைம் மினிஸ்டர் ட்ரம்ப், பிஎம் அண்ட் ட்ரம்ப் ஃப்ரம் ஏப்ரல் 22 டு ஜூன் 17 மினிஸ்டர். இப்படி போகுது. இப்போ 27 தடவை 28 தடவை ட்ரம்ப் நான் தான் யுத்தத்தை நடத்தினேன்னு சொல்லாரு. இந்த இது நமது ராஜ்யசபாவில் ஒரு பெரிய இதை இது பண்ணோம். அது ட்ரம்ப்புக்கு உண்மையிலே அதில் எந்த பங்கும் இல்லைன்னா, நம்ம எப்படி அந்த போரை நிறுத்தணுங்கிற செய்தியை மக்களுக்கு பெரிதாக சொல்லி ட்ரம்பை இதுக்கு வன்மையாக கண்டித்தாகணும். நம்மளாம் நடத்திக்கிட்ட ஒரு யுத்தத்தை ட்ரம்ப் எப்படி நான் நடத்தினேன்னு சொல்ல முடியும்? அதில் அவர் சொல்லக்கூடிய காரணம் அவ்வளோ வலுவானதாக தெரியல. ஒரே ஒரு காரணம் தான், 2 பேரும் நியூக்ளியர் பவர் சண்டை போடாதீங்கன்னு சொல்லுவதில் நியாயம் இருக்கு. ஆனால் நான் வியாபாரத்தை காட்டி தான் அவங்கள மிரட்டி இது பண்ணேன்னா, வியாபாரம் இப்போ உலகத்தில் அமெரிக்காவினுடைய இது ரொம்ப விழுந்துட்டு வருது. சைனா, ரஷ்யா, ஈரான், இப்போ ஆப்கானிஸ்தானை முதலில் மறைமுகமாக அங்கீகரித்த நாடாக ரஷ்யா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதுக்கு பிறகு ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்க உறவு, இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய குளோபல் சேஞ்சஸ் வந்துகிட்டு இருக்கு. சைனா லீடு எடுக்கிற மாதிரி இருக்கு. சைனா லீடு எடுக்குது உண்மையிலேயே. இப்போ ஈரானுக்கு கூட சைனா நிறைய ஆயுதங்களை கொடுத்தது. அதனால அமெரிக்காவினுடைய இது சரிந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் கொஞ்ச நாள்ல உன்னிட்ட வியாபாரமே வேண்டாங்கிற நிலை நிச்சயமாக வரும். வேறு அரசாங்கம் இந்தியாவில் அமையும் என்று சொன்னார். ஆக ட்ரம்ப் தெளிவாக பார்லமெண்ட்ல ஒரு வெள்ளை அறிக்கை தந்து அவரை இனிமேலாவது இனிமே இப்படி பேசாம பார்த்து கொள்ள வேண்டும். இல்ல உண்மையில ட்ரம்ப் தான் காரணம்னா ஆமான்னு சொல்லி அந்த விவாதத்தை மூட வேண்டும். இணைந்திருங்கள், என்ன நடக்குது என்பதை தருகிறோம். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.